குரு பரமா குரு விஷ்ணு குரு சாஷா பரபிரம்ம மகேஸ்வரா தஸ்மகே ஸ்ரீ குருவே குரு நமகா. ஐயா, சித்தர்களுடைய வாழ்க்கை நெறியை பற்றி சொல்லிட்டு வர்றோம். இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 7 கடலையும் கீழ்கடலையும் மேற்கடலையும் ஒன்றாக கலந்து மண்ணும் விண்ணும் கலந்து அலையிற காலத்தில் சித்தர்கள் மேலுலகத்தில் பறந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அவ்வளவு வல்லமை பிறந்தவர்கள் சித்தர்கள். இறைவனே சித்தனாக இருப்பான், சித்தனே இறைவனாக இருப்பார்கள். அத்தனை வல்லமை படுத்தவர்கள். இந்த நாட்டில் இந்த உலகத்தில் என்ன தேவையோ அதை அனைத்தையுமே அவங்க கைவசம் வைத்திருப்பார்கள். அத்தனையுமே நினைச்ச ஒரு நொடிக்குள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தாய்மானவரால் தொற்று வைக்கப்பட்டவர் தான் பட்டினத்தார். பட்டினத்தாரை பற்றி பேச வேண்டியிருந்தால் அவர் பணத்தாலும் துறந்தார், குடும்பத்தையும் துறந்தார், கோடி நன்மைகளும் செய்தார், தான தர்மங்கள் செய்தார். அந்த புண்ணியத்தை காட்டி வேறு எந்த புண்ணியம் இல்லைன்னு சொல்கிறாங்க சித்தர்கள் ஆகும். அதனால ஒரு பசிச்சு வரவனுக்கு அன்னம் அடிக்க சொல்கிறாங்க, தாகத்துக்கு தண்ணீர் ஊற்ற சொல்கிறாங்க, மரங்களை நட சொல்லியிருக்காங்க, செடி கொடிகளை வளர்க்க சொல்லியிருக்காங்க, மக்களை எண்ணத்தை பிரதிபலிக்காமல் இருக்க சொல்லியிருக்காங்க. மானிட பிறவி எடுத்தது எதுக்காக? மனுஷன் உள்ளத்தையும் புறத்தையும் புறத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதனால தான் சொல்லியிருக்காரு. இந்த 3 உடம்புக்குள்ளே இறைவன் ஒளிந்திருக்கிறான். அதை தட்டி எழுப்ப சொல்கிறாங்க. தட்டி எழுப்புறதுனால் தினமும் நாள்தோறும் நம்ம வேலைகளாம் முடிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல அமைதியான இடத்துல அமர்ந்து அந்த மூச்சு பயிற்சியை கவனிக்கணும். நம்ம கவனிச்சுட்டு இருக்கும்போது இந்த மந்திர சொற்களும் சொல்லணும். சொல்லிட்டு வரும்போது மனதுக்குள்ளே ஒரு தூய்மையான எண்ணங்கள் ஏற்பட்டு இந்த அகத்தில் இருக்கிறதெல்லாம் கழிவுகளெல்லாம் கரிஞ்சு ஒளிமயமாக ஆகி இந்த குப்பைகளை எரிஞ்சு அந்த ஞான தீயானது எரியும். அந்த கொழுந்து விட்டு எரியும் போது தான் எடுத்த உடனே நான் தொடர்ந்துட்டேன், நான் குடும்பத்தை விட்டுட்டேன், நான் காட்டுக்கு போயிடுறேன் அப்படி போனீங்கனால் ஒரு புண்ணியம் கிடையாது. இந்த பிறப்புக்கு இறப்பே கிடையாது. மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடியவன் தான் மனுஷன். அதுக்காக உடனே இடந்தோடனே திறந்துடலாம். எதை போய் திறக்கிறது? இந்த பூலோகத்தில் எதை திறக்க முடியும் ஐயா? ஒன்றையும் திறக்கவே முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிறத இந்த அகம்பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கணும். அந்த அகம்பாவத்தை திறந்துட்டுனா சுத்த நிலைக்கு வந்துடுவீங்க. அப்போ எனக்குள்ளது இருக்கும், நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும். அப்படி எண்ணத்தை யார் பூர்த்தி பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த சித்த நிலையை அடைய முடியும். அந்த சித்த நிலையை அடையும் போது தானாகவும் நம்மளுக்குள்ளே நடக்கக்கூடியது அனைத்துமே நம்ம கண்களுக்கு முன்னாடியே தோணும். உடனே திறந்துட்டு நம்ம காட்டுக்கு போயிடலாம், நம்ம இந்த பிடிப்புலேருந்து விலைக்கு போயிடலாம், மக்கள் மனைவிக்கு செய்கிறது கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகிட்ட பார்க்குறது கஷ்டமாக இருக்குது, அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா திறக்கவே முடியாது. அந்த எத்தனையோ வரதை பார்த்துருக்குறோம். திருவண்ணாமலையில் பார்க்கலாம், அதே காசியில் பார்க்கலாம். நான் திறந்துட்டேன்னு சொல்லிட்டு போய் ஊராக அலைஞ்சிட்டு கிடப்பானுங்க. என்ன தண்ணி அடிப்பானுங்க, ஊர் சுற்றுவானுங்க, கஞ்சா குடிப்பானுங்க, கல் அடிப்பானுங்க. இதெல்லாம் சித்தன் அல்ல. நம்ம இல்லறத்திற்குள்ளே இருந்து நம்ம தூய்மைப்படுத்தி கொண்டு அழுக்குகளை போக்கி நம்ம நிறைய செலுத்தி அதிலிருந்து ஞானத்தை அடையணும். பால் கெட்டு போக விடக்கூடாது. குடும்பத்தில் உப்பு பானையும் பாலும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதே வெத்தலையும் உப்பும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. இளமச்ச பழமும் பாலும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. வெத்தலையும் பாக்கும் ஒன்றா இருக்கணும், சுண்ணாம்பு தனியாக இருக்கணும். அது 3 சேர்ந்தால் சிவக்கும். அது மாதிரி தான் நம்மக்கிட்ட குழந்தைகளும் நம்ம தாய் தகப்பனும் சிறக்க இருந்தால் தான் அது அந்த குடும்பம் சிவக்குன்னு சொல்லுவாங்க. அது சிவக்கிறதுக்கு அதுதான் கலர் வரும். அந்த குடும்பம் பார்க்குறதுக்கு நல்ல சீரும் சிறப்புமாக இருக்கும். ஒவ்வொரு பழமொழிகளும் ஒரு குடும்பத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறது. நீங்கள் சித்த நிலை வழியை நாடுவாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 48 நாள் ஒவ்வொரு மந்திரத்தை முடிச்சுட்டு வாங்க, இன்னும் நல்லா இருக்கும். இதை நீங்கள் பார்க்கக்கூடியவங்க பாருங்கள். பார்த்தா தான் இதனுடைய ரகசியம் உங்களுக்கு புரிபடும். படார்னு எடுத்து பார்த்தோன்னே பண்ணுறதுக்கும் உங்களால் முடியாது. என்னென்னா நீங்கள் மாயில் மயங்கிருக்கீங்க. அந்த மாயை கொஞ்சம் கொஞ்சமாக அகலும்போது அப்போ தான் தேடுவீங்க சித்தனுடைய நிலைன்றது. கொடிய வேலையை செஞ்சு சம்பாரித்து வெட்டியாக போயிடாதீங்க. வயசை வீணாக்கிறாதீங்க. வயசு இருக்கிற காலத்தில் நல்ல முறையாக வாழுங்க. இந்த சித்தனுடைய வாய்க்கு என்னைக்கு போய்க்காது. மக்கள் திரும்பி வாழணும். அடுத்தவன் சொத்து மேலே ஆசை வைக்கக்கூடாது. இது எதுக்காக நான் சொல்லிட்டு வரேன்னா, இது மாதிரி இருந்தால் தான் அந்த சித்தனுடைய மந்திரங்கள் பரிவிதமாக நல்ல முறையாக வாழ்றதுக்கு அறிகுறி வேணும். சிவசிவா சிவசிவா திருச்சிட்டம்பலம். சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் தட்டி திருங்க.